இன்றைக்கி நம்ம திருக்க மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திருக்க மீன் வறுவலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கலாம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. திருக்க மீன் வறுவலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுட்டு வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலா கூட திருக்க மீன் சேர்த்து கலந்துக்கலாங்க. மசாலா கூட திருக்க மீனை நல்லா கலந்தாச்சுங்க. இது அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா மசாலாலாம் ஊறிடுச்சுங்க அரை மணி நேரம். இப்போ நம்ம இதை எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டி காஞ்சிருச்சுங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இது கூட திருக்க மீன் சேர்த்துக்கலாம். திருக்க மீன் நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான திருக்க மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுங்க. குழம்புல போடுறது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க.